வணக்கம் கைஸ். அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். GTA 3 அந்த ஒரு கேம் பிளே தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்ட்ரோவில் பேசிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சிடி கோஷ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு போட்டு போயிடுங்க. ஸோ இன்ட்ரோ போட்டு விட ஜோக்கர் பண்ணா அது முன்னாடி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு 2 நாளாக வந்துட்டு வீடியோவே போடல. ஸோ அதனால் சரி 2 நாளாக வீடியோ போடல, 2 நாளைக்கு சேர்த்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பெரிய வீடியோனால் ரொம்ப பெரிய வீடியோவில் ஒரு 39 நிமிஷம் அது மாதிரி இருக்குது. ஸோ இன்ட்ரோ போட்டு விடு ஜோக்கர் பண்டா. You're talking to a real goat. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நிறைய கட்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ ஏங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி செத்து பொழைச்சிருக்கேன். ஸோ அதனால தான் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு யார் மிஷினை முடிக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா லூஜின்ற இருக்கான்ல அவனோட மிஷின் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க எப்போ போகிறது. ஓகே, இந்த இடத்துல இங்கே தான் லூஜின்றவனோடைய மிஷன் இருக்குது. ஸோ ஓகே, அதாவது இப்போ வந்துட்டு நம்ம க்ளவுடு வந்துட்டு கதவை தட்டுறான். அப்படி தட்டும்போது என்னென்னா வெளியே வரான். அதாவது என்னோட சில துரோகிகள் வந்துட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அதான் இவனுக்கு எதிராக நிற்கிறவங்கள கொல்ல சொல்கிறான். நீ தேவைப்பட்ட அமுனேஷனில் போய் இதை எடுத்துக்கோ, கன்று கூட வாங்கிக்கோ, ஆனால் அவனுங்களை சும்மா விட்டுறாத அப்படின்னு சொல்கிறான். இந்த ஒய் சிட்டியில் எப்படி அமுனேஷன்னு ஒரு இடம், ஸோ அது மாதிரி இங்கே வந்துட்டு இது கைஸ் அது பேர் என்ன அமுனேஷனுக்கு இங்கேயும் ஒரு அமுனேஷன் இருக்குது. அமுனேஷன் மீன்ஸ் கன் வாங்குகிற இடம் தான், உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கிட்ட தான் கைஸ் இருக்குது, கட்லாம் பண்ண தேவையில்ல, கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய வீடியோவே சரி போடலாம் அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன். 2 நாளாக வீடியோ போடல. ஏன் அப்படி போடல அப்படின்னா தெரில கைஸ், போட தோணலன்னு சொல்லலாமான்னு தெரியல. இவனுங்க வேறு விட மாட்டேங்கிறானுங்க. ஓகே, அவுட் ஆஃப் ஸ்டாக்காங்க கைஸ் ரெண்டுமே. வேறு வழி இல்லை, வெளியே போய் அவனுங்களை எப்படியாவது கொண்டு தான் ஆகணும். வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இவனுங்க இருக்கானுங்களா, இவனுங்களை கொன்னா போதும் ஓகேங்களா. அப்படியே நம்ம க்ளவுடு வந்துட்டு என் கையாலேயே செத்து விட்டார். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஹாஸ்பிட்டல் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல் கைஸ், நான் அதுக்கு வேறு தனியாக வழக்கம் வேறு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதான் இப்போ வந்துட்டு மிஷனுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு வாங்க போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு திரும்பி நம்ம க்ளவுடு வந்துட்டு கதவை தட்டிகிட்டே வெளியே வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே அவனோட அசிஸ்டண்ட் வரான். ஸோ அசிஸ்டண்ட் வந்ததுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டு வந்ததுக்கப்புறம் அதான் இந்த லூஜியோட அசிஸ்டண்ட் வந்து கதவை திறக்கும்போது என்னோட பொண்ணுங்க இவனை வந்துட்டு என்ன தொலைஞ்சது தான் உங்களுக்கே வந்துட்டு தெரியும். இவனோட பொண்ணுங்கள்லாம் அங்கங்கே நரமாறிட்டு இருக்கு. நீ வந்துட்டு என்ன பண்ணுறன்னா அதை எடுத்து ஒரு சேஃப் ஹவுஸில் அந்த பொண்ணுங்களை எல்லாரையும் வந்துட்டு விற்று அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, இது வந்துட்டு ஒரு தேவையில்லாத மிஷன். நான் இது முடிக்க வேணான்னு தான் இருக்கேன். ஸோ தேவையில்லாத மிஷன். ஸோ அப்படியே ஸ்பீட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ வாங்க ஸ்பீட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட தப்பாக விட்டுருப்பேன். நீங்கள் ஒரு 2-3 பொண்ணுங்களை இந்த குடவுனுக்குள்ளே விட்டாலே போதும். ஸோ மிஷன் பாஸ்ட் ஆக்கிடுறானுங்க. ஸோ வாங்க அடுத்த மிஷனுக்கு போய்ட்டோம். டக்குன்னு இது மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் பெரிய வீடியோ அதனால தான். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துச்சு.
ஸோ ஆனால் இப்போ அப்படியே சுருக்கி ஒரு 37 அது மாதிரி நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது 37 தான் கைஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க உள்ளே விடுங்கடா நீ டேய் விடுங்கடா. ஓகே கைஸ் சுட்டானுங்க. அதாவது இது என்ன மிஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஓகே கைஸ் அதாவது என்ன மிஷன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ என்ன இவன் வந்துட்டு ஒரு வேனுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேனில் வந்துட்டு இவனுக்கு வேண்டாத ஆட்கள்லாம் இது பண்ணுறானுங்க. வேண்டாத ஆட்கள் மீன்ஸ் எப்படி சொல்கிறது ஒரு அதாவது இவனோட ஒரு தேவையில்லாதவங்கன்னு வச்சுப்போம். இவனுங்களுக்கு ஒரு எதிரானவன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ அவனை வந்துட்டு கொண்டுடு நீ வந்துட்டு அவன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் கொடுக்குறான். ஸோ நீ வந்துட்டு என்ன பண்ணுறன்னா அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அம்முனேஷன்லேருந்து கன்று கூட எடுத்துக்கோ. எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்க. அம்முனேஷன்லேருந்து கன் எடுத்துக்கோ ஆனால் அவனுக்கு போட்டு தள்ளிடு. அவ்வளோ வெறி அவனுங்களுக்கு அந்த என்ன இவனுங்க மேலே பாவம் கைஸ். ஆனால் இவனுங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எதான் இவனுங்க பகச்சிக்கிறேன். அவனுங்க ஏன்டா பில்டப் கொடுக்குறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. என்னடா இது வெளியே வந்து பில்டப் கொடுக்குறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. எவ்வளோ வெறியில் இருந்தால் நீ அவனுக்கு என்ன வேணா பண்ணு ஆனால் அவன் சாகணும் அந்தளவுக்கு வெறியில் இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க போவோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த இடம் தான் அந்த இடம். எப்படியோ காரை டீசெண்டாக கொண்டு வந்துட்டோம். ஆபியஸ்லி ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்க இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு இதுதான் நான் வந்துட்டு கன்று வாங்காமல் போயிட்டேன். ஸோ கன்னே வாங்காமல் நான் வந்துட்டு என்னடா இவனுங்களை சுட முடியல அப்படின்லாம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வாங்க கன்லாம் வாங்கிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்டலில் வந்து வாங்கியிருக்கேன். யூசி கூட இருந்துச்சு பட் வாங்க முடியல. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு இறங்கி எல்லாத்தையும் அடிக்கிறேன்டா. இருறா கொய்யால வாங்கடா டேய். ஓகே இங்கே தான் டிக்கெட்டு கவுண்டரா அதில் இருக்கான். ஓகே சாவ் அவ்வளோதான். அங்கே ஒருத்த ஓடுறான் பாருங்க. அவனை விடவே கூடாது கைஸ். இங்கே வேறு நல்ல வேலை டேய் என்ன அடிக்கின. அவனுக்கு பாட்டுன்னு ஏதோ ஜாலியாக ஏதோ பார்க்கில் நடந்து போயிட்டுருக்க மாதிரி நடந்து போகிறானுங்க. ஓகே கைஸ் ஸோ இப்போ வந்துட்டு அவனுங்க பாட்டுன்னு ஏதோ நடந்து போயிட்டுருக்கானுங்க. என்னை கொல்ல கூட மாட்டுறானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கும் வந்தாச்சு. ஸோ இது வந்துட்டு என்ன மிஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா அதாவது ஓகே இப்போ வந்துட்டு வாங்க இது வந்துட்டு என்ன மிஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா வேனிஸ்ட்னால் இப்போ வந்துட்டு சொல்கிறான். இவன் பேர் வந்துட்டு என்னன்னு தெரியல. ஜோய். ஆமாம் இவன் பேர் வந்துட்டு ஜோய் வந்துட்டு சொல்கிறாரு ஏய் உனக்கு வந்துட்டு ஒரு வேனு அதாவது அந்த வேலை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேலாம். ஸோ அது வந்துட்டு இப்போ எனக்கு தேவைப்படுதுடா. அது வந்துட்டு எங்கே இருக்கோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொண்டோம் பார்த்தீங்களா அவனோட அடியாட்கள்கிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு என்னோடய வேனை தான் அவனுங்க எடுத்துருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்கிறோன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு வேனை எடுத்துகிட்டு வாடா வேனை திருடிட்டு வா அப்படின்னு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். ஓகே டேமேஜ் வேனுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதான் இல்லை டேமேஜ் ஆகணுமான்னு தெரியல. போலீஸ்காரர் வேறு எவனையோ துரத்திட்டு போகல. நல்ல வேலை கைஸ் ஏற்றிட்டானா நம்ம பின்னாடியே வந்துடுவோம். ஓகே இப்போ வந்துட்டு அங்கே நேராக போய் ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா இடம் வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த வேன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். லெஃப்டாக வேணாம் கைஸ் லெஃப்ட்டு வேணாம். ஸோ எந்த இடத்துல போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு என்னடா பண்ணுறது சரியாகவே தெரில. எப்படியோ வந்துட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். ஸோ எப்படியோ கொஞ்சம் டீசெண்டாக ஓட்டி போயிட்டுருக்கேன். சரி விடு. ஸோ இதான் கைஸ் அந்த வேனு. ஸோ இவன் வேணா இல்லை வெளியே வருவானான்னு தெரில. இருங்க வெளியே வரானான்னு பார்ப்போம். இங்கே காரை நிறுத்திட்டு வெளியே வரமாட்டான்னு நினைக்கிறேன். பேசு இப்படி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது. நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன்னவனை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. டேய் என்ன பிகில் படத்துல வர தளபதி மாதிரி பேசுனேன்னு நினைச்சா வெளியே வந்துடுவேன்னு நினைச்சியா? வெளியே வர மாட்டேன் போடா. நல்லா பேசுன நீ.
அவன் பாரு வெளியே வர மாட்டான். ஸோ கைஸ் எப்படியோ வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து அடித்து பிடுங்கி காலில் உளுந்து எப்படியோ வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, போலீஸ்காரங்க வேறு துரத்துறாங்க. டே இருங்கடா, அந்த வேனை மட்டும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா. ஓகே இப்போ வந்துட்டு அந்த வேனை ஏய் கம்முன்னு இருறா போலீஸ்காரன். ஓகே இப்போ வந்துட்டு நேராக போயிட்டு ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்து விடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. ஓகே வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதான் கைஸ் அந்த இடம். ஓகே இந்த வண்டி எடுத்து இதுக்குள்ளே விட்டுருவோம். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, வெளியே வந்துடுவோம். வாடா வெளியே வாடா க்ளவுடு, டக்குன்னு வாடா. ஓகே கைஸ் நம்ம இப்போ வந்துட்டு வந்தாச்சு. ஓகே கைஸ் மிஷனும் பாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த மிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்துட்டு என்ன மிஷன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு சாரி என்ன மிஷன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு புது ஆள். ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் காப்போ டோனி. சரி டோனினே வச்சுப்போம். ஸோ டோனி வந்துட்டு இவர் வந்துட்டு புதுசாக வந்திருக்காரு. இவர்கிட்ட நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, உன்னை நம்பி வந்திருக்காரு டிரைவிங்கு, நீ நல்லா வண்டி ஓட்டுவேன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ மானத்தை காப்பாற்றிடு அப்படின்னு வந்துட்டு இவன் நம்ம ஜோயி வந்துட்டு சொல்கிறான். இது மாதிரி மானத்தை காப்பாற்றிட்டுலாம் சொல்லலை, எப்படியோ நீ வந்துட்டு வண்டியை ஓட்டிடு, இவன் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு ரைட்டு போய் அந்த பிங்க் கலர் அங்கே ஒரு மார்க் இருக்குது தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஒரு மார்க்கில் தான் பிங்க் கலரில் அந்த இடம் தான் கைஸ். மார்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ரொம்ப குட்டியாக வைக்கிறானுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன கேம் போடுறதுன்னு சொல்லுங்கள். ஒரே அதாவது எப்படி சொல்கிறது, ஜிடிஏ சாண்டர்டைஸு ஜிடிஏ வைசிட்டி அது மாதிரி ஜிடிஏ கண்டென்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஜிடிஏ கண்டென்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். அதுதான் லைட்டாக என்ன கேம் போடுறதுன்னு கொஞ்சம் கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. ஸோ அதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோம் கைஸ், வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நேராக போய் மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. ஓகே இடியெல்லாம் அடிக்குதேடா, அவ்வளோ பவர்ஃபுல்லான மழையா அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு இங்கே இரு, நான் வந்துட்டு ஒரு டீல் பேசிட்டு வரேன். ஓகே இவனுங்க யார் தெரியுமா, அந்த லாண்ட்ரி இருக்கானுங்களா அவனுங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டீல் பேசிட்டு வரேன், நீ வந்துட்டு இங்கே இரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே உள்ளே போய் என்னடா பண்ண போகிறேன், என்ஜினை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சிரு. ஓய் அடங் கொய்யால, இதுக்காடா என்ஜினை ஆன் பண்ணி வையின்னு சொல்லியிருந்தேன். அட பாவி டேய், அவனுங்க பாட்டு செவனே நின்றானுங்க, நீ எதுக்குடா குறுக்க பூந்து அடிக்க போன தெரியல கைஸ். இவன் ஏதோ வந்துட்டு பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு இவனையும் நான் தான் காப்பாற்றணும். மூடிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் சண்டை தான் போட்டுட்டு வருவேன் அப்படின்னு வந்துட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்து விடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, அப்படியே லெஃப்ட்டு ரைட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, எந்த இடம் தான் இந்த இடம் போல். ஓ இனிமேல் இவன் தான் நமக்கு மிஷன் தருவான்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாங்க, இனிமேல் இவன் தான் நமக்கு வந்துட்டு மிஷன் தருவான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களெல்லாம் என்ன இது பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க போல். ஸோ வாங்க, இந்த போலீஸ்காரங்க இப்போது வாண்டட் லெவல் ஸ்டாரில் இருக்காங்களா. ஸோ அதனால் போலீஸ்காரங்க வந்துட்டு இது மாதிரி நம்மளை வந்துட்டு துரத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை வந்துட்டு உள்ளே விடல. இப்போ வந்துட்டு நார்மலாக இப்போ போலீஸ் ஸ்டார் இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி போகிறதுக்கான இடம் கிடச்சிருக்கும். வண்டி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு அவனுங்க என்கிட்ட மெஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அவனுங்க என்கிட்டே திமுறை காட்டுறானுங்களா, நீ வந்துட்டு வா நம்ம வந்துட்டு அவனுங்களை பழி வாங்கலாம், இனிமேல் நீ தான் எனக்கு வந்துட்டு வேலை செய்யி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இவனாக போய் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு மெஸ் வித் மீயாவான் வாயிலே போட்டான்னா. ஓகே இப்போ வந்துட்டு இவனோட மிஷன் வந்திருக்கு கைஸ், டோனின்றவனோட மிஷன், டாமி இல்லை டோனி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு டேக்கிங் அவுட் த லாண்ட்ரி அப்படின்னு ஒன்றா
இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுங்க வந்துட்டு என்கிட்டே இது பண்ணிட்டானுங்க. ஸோ நீ தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டாக இருப்ப. ஸோ இப்போ வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, அவனுங்களோட சில வேன்லாம் இருக்கும். அதான் வேன்லாம் சிலது இருக்கும்ல, நம்ம போன வாட்டி எப்படி ஒரு வேனை அடித்தோம் அது மாதிரி அவனுங்களுக்குன்னு சில வேன்லாம் இருக்கும். ஸோ நீ வந்துட்டு அந்த வேனை வந்துட்டு கொளுத்திடு, அது எப்படியாவது வேடிக்கை வச்சிடு அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். இவன் அவனுக்கு பாட்டுன்னு செவனேன் தாண்டா இருந்தானுங்க, நீ ஏன்டா போன? ஓகே, ஐயோ என் கூட சுற்றுறவன் பூரா பைத்தியக்காரனாக இருக்கானே, இப்போ என்ன பண்ணுவேன்? ஸோ இப்போ வந்துட்டு வாங்க இந்த காரை எடுத்துகிட்டு போய் எங்கடா போகிறது? ஓகே, மேப்பில் பார்த்தாச்சு எங்கே போகிறதுன்னு. வந்துட்டு வாங்க நேராக போய் ரெண்டு வேனை கொளுத்தணும் போல். ஸோ ஃபஸ்ட் வேன் இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இங்கடா இங்கே, ஆமாங்க இங்கே தான் எங்கேயோ இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வேன் இருக்குது. ஸோ இந்த வேனை வந்துட்டு இந்த வேனையும் அந்த வேனையும் சேர்த்து அழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமு நிறைய வந்துட்டு எடுத்துருக்கோம். இவன் வேறு வந்துட்டு நிற்கவே மாட்டானுங்க. இப்போ பாருங்களேன், நான் நிறுத்துவேன் ஆனால் இவனுக்கு வந்துட்டு நிற்க மாட்டானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த 2 வேனையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இதில் டைமிங் ரொம்ப மிஸ் ஆனால் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லாங் வீடியோவாக எடுத்துட்டேன். நான் வந்து பிளான் பண்ணல, சரி கொஞ்சம் லாங் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணல. அப்படியே நார்மலாக எடுத்தது கொஞ்சம் லாங் வீடியோவாக இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, அதாவது ரைஸ்ன்ற பாருங்க, வயசுன்ற அந்த வயசுன்றவன் அதான் அந்த வயசுன்றவன் இவன்கிட்ட ஏதோ வம்பு பண்ணிட்டான் போல். ஸோ அதனால நீ வந்துட்டு அவனோட காரை வந்துட்டு இது பண்ணிவிடு. இங்கே வந்துட்டு ஒரு இடம் இருக்கும் கைஸ், அது நம்ம இதில் எப்படி பிரிண்டிங் ப்ரெஷர் இல்லை, அது வந்துட்டு வேறு. ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இங்கே வந்துட்டு காரெல்லாம் நசுக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வரக்கூடாது, நானே ஏதோ லூஸு மாதிரி வந்துட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு, அதாவது ஹைட்ராலிக் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதான் அந்த கிராஷிங் மிஷின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு மிஷினில் நாம் இந்த காரை கொண்டு போய் கிராஷ் பண்ணோம். ஓகே, இப்போ வந்துட்டு வரான். ஐயோ கைஸ், பார்த்தீங்களா நீங்கள் இதை? ஆம்பளை படத்தில் வர விஷால் மாதிரி அப்படியே பறக்கிறான் பையன், நம்ம பின்னாடியே தோத்திட்டு தான் வரான். பார்த்தீங்களா, இடிக்கிறான். இவனுக்கு வந்துட்டு இவனோட மெயினான கார் கைஸ், அது இந்த கேங்கோட தலைவனோட மெயினான காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த காரை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம நசுக்கி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி தோத்துறான்னு. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே நேராக போயிட்டோன்னா கொஞ்சம் தூரம் தான் கேஸ் இருக்குது. கொஞ்சம் ஐ மீன் இந்த மேப்பே குட்டியோன்னு தான் இருக்குது. அந்த குட்டியோனில் இங்கே தான் இந்த சரௌண்டிங்கில் தான் வந்து வைக்கிறானுங்க இந்த மாதிரி நிறைய இந்த மிஷனு. அந்த இடத்துல கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க, இது வந்துட்டு நான் வந்துட்டு என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்துட்டு இதாக இருப்பேன் கைஸ், ஐ மீன் செத்து இருக்கும், அந்த இது வந்துட்டு செத்து இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு வைக்கிறோம் கைஸ். ஸோ வந்துட்டு வாங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல போய் வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்மளோட வெஹிக்கல் வந்துட்டு வச்சாச்சு. எப்பட்றா எடுப்பீங்க? ஓ இருங்க, எப்படி எடுத்தானுங்கன்னு தெரில, இருங்க ஒரு வாட்டி நான் பின்னாடி போய்க்கிறேன். ஓகே, அந்த ஒரு மேக்னெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு மேக்னெட் தான் வந்துட்டு இந்த இதெல்லாம் எடுக்குது போல். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்கலாம் வந்துட்டு அப்படியே கரைக்கிறானுங்க போல். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மிஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக. ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்துட்டு போவோம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ
இந்த டோனி தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ டோனியோட மிஷன் தான் வந்துட்டு நாம் வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ இந்த பிக்கப் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது, அதாவது உங்கள் அம்மான்னு நினைக்கிறேன், அம்மாவா யாருன்னு தெரில. ஸோ அந்த லெட்டரில் இது எழுதியிருக்கேன் பாரு, போய் நீ படி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன எழுதியிருக்குன்னா, அதாவது அதான் அந்த வேன் இருக்கானுங்கள்ல, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வேன் எடுத்துடணும்ல இந்த டோனிக்காக. அந்த டோனி வம்பிழ்த்தான்ல, அவன் என்கிட்டே மெஸ் பண்ணிட்டானுங்க, ஐ மீன் வம்பிழ்த்துட்டானுங்க, என்ன இது பண்ணிட்டானுங்க அப்படின்னு. ஸோ அவனுங்களோட சில சூட் கேஸ்லாம் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு அந்த சூட் கேஸை வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வா, அந்த காசில் பாதின்னு நினைக்கிறேன், பாதியாக முழுசான்னு தெரில. ஸோ இப்போ வந்துட்டு அந்த காசு வந்துட்டு உனக்கு வந்து தரேன், நீ வந்துட்டு அவனுக்கிட்ட இருந்து இதை எடுத்துகிட்டு வந்துடு, அந்த காசு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க லெஃப்டில் போய் அப்படியே ரைட்டில் போவோம். நியூ இயருக்கு என்ன கேம் போடுறதுன்னு தெரில. ஸோ கிடச்சா வந்துட்டு சொல்கிறேங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ நியூ இயருக்கு ஏதாவது கேம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பொட்டியை வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டோன்னா 3 இடத்துலேருந்து வராங்க கைஸ் ஆளுங்க. டே இருங்கடா, ஒரே நிமிஷம் இருங்கடா, ஏன் அடிக்கிறானுங்க போலையே, இருங்க. நம்மக்கிட்ட கன்று இருக்குது, அப்படி இறங்கி அடிக்கலாமா இல்லை? ஓகே, இப்போ வந்துட்டு எப்படியோ ஏற்றியே கொண்டு இல்லை, இறங்கி அடித்தோன்னா நம்மளை இவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ ஏற்றியே கொண்டுடலாம் பாதி பேரை. ஓகே, கொய்யால இருங்கடா, டேய் என்ன விடுங்கடா, டேய் ஒரு நிமிஷம் அடிங்கொய்யால இருடா, நான் கன் எடுத்துகிட்டு வரேன். எங்கடா? ஓகே கைஸ், கன்னு மினி யூசி தான் கைஸ், இது கரெக்டாக இருக்கும். வாடா, இப்போ வாடா, சாப்பிடா. ஓகே, ஒருத்தனா காலி, அப்பாவையை போட்டு அடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சாப்பிடா. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு இந்த காரையும் வந்துட்டு கொளுத்திட்டோம் அப்படின்னா, இந்த காரா இவனா? ஓகே, இவனை கொண்டுட்டாலே போதும், நம்ம இந்த காரெல்லாம் கொளுத்த தேவையில்ல. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, அவனுங்க வந்துட்டு ஐ மீன் ஏதேதோ உளறிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் 2 நாள் கழிச்சு தொடர்ச்சியாக வீடியோ போட்டால் பரவாயில்ல, பட் 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், அதனால தான் கொஞ்சம் உளறிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க அப்படியே நேராக போய் ஒரு ரைட் எடுத்தோன்னா அவ்வளோதான் கைஸ், இந்த மிஷனும் வந்துட்டு முடிஞ்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க இறங்கி வெளியே வருவோம். ஓகே கைஸ், மிஷன் பாஸ்ட்டுன்னு வந்துட்டு காமிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு மிஷன் பாஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ திரும்பவும் நம்ம டோனியோடைய மிஷன் தான் வந்துட்டு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு அதாவது இங்கே வந்துட்டு ஜோய் கடையில் தான் அந்த பெயிண்டிங் மிஷன் இருக்குது. மிஷன் பாருங்கள் எதை வளரிட்டுருக்கேன், அதாவது ஜோயோட கடையில் தான் நான் வந்துட்டு இருப்பேன். ஸோ நீ வந்துட்டு அந்த காரை வந்துட்டு ஜோய் கடையிலேருந்து எடுத்துக்கோ, அப்புறம் எங்களை மீட் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு பின்னாடி ஐ மீன் கொல்றதுக்குன்னே ஒரு கூட்டமே வந்துட்டு வந்துச்சு. ஸோ அவங்ககிட்டேருந்து எப்படியோ வந்துட்டு எஸ்கேப் ஆகி என்னடா இது திரும்பவும் அந்த வண்டிக்குள்ளே ஏறணும் போல். ஓகே வாங்க, அப்போ தான் அதுவாக சாத்திக்கிது கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நாம் அப்படியே பேசிகிட்டே வரோம். ஏய் நான் இவன் தான் அந்த விஐபி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வயசான ஒரு கிழவனை காமிக்கிறானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இருக்கீங்க 2 பேரும், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பாச மலையை அப்படியே கொட்டிக்கிறாங்க. எப்படி இருக்க, உங்கள் அம்மா வந்துட்டு நல்லவங்க அப்படின்னு வந்துட்டு இவனுங்க பாட்டுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறானுங்க கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டோனின்னு தான் நினைக்கிறேன், இந்த டோனி வந்துட்டு மீட் பண்ணி எப்படி இருக்கீங்க 2 பேர் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது இவன் தான் புதுசான ஆள். ஸோ வந்துட்டு இவங்கிட்ட நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்மளை அப்படியே இழுத்துட்டு போகிறேன். ஏய் எனக்காக சில வேலையெல்லாம் செய்கிறியா
பையா அப்படின்னு வந்துட்டு பாய்னா பையன் தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஷன் இவனோட மிஷன் முடிச்சிட்டோன்னா இந்த வீடியோவே எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க. சாப்ரியான் என்னடா இது பேர், இது வாயில நுழைய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிழமை வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃபு, இதான் உங்களோட ஒய்ஃபா, என்னடா 20-30 வயசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நீ வந்துட்டு இவளை வந்துட்டு விட்டுரு, ஐ மீன் ஒரு கிளப் இருக்கும், அந்த கிளப்பில் போய் விட்டுரு. எதுக்குன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிறதுன்னு நினைக்கிறேன். கிளப்பில் போய் விட்டுரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கிளப்பில் போய் விட்டு அப்படியே வந்துட்டு கொண்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க இவங்களை வந்துட்டு கிளப்பில் போய் விடணும். ஸோ வாங்க நம்மளை வந்துட்டு அப்படியே வண்டி எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஏன்டா போன மிஷினை வந்துட்டு கட் பண்ண அப்படின்னா, அது வந்துட்டு ரொம்ப நேரமாக இருக்கும் கைஸ். நான் வந்துட்டு செத்து பொழைச்சி அதுவே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எப்படியோ சுருக்கி ஒரு 32 நிமிஷம் அது மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இது என்னென்னா, நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ என்ன இது சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் சீக்கிரமாலாம் வரல கைஸ். நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னா, இந்த கார் எடுத்திருப்பேன், அந்த கார் தான் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஏன்னா நான் அந்த காரை எடுக்கிறதுக்குள்ளே இந்த கார் வந்துட்டு அந்த பிளாக் கலர் கார் இருக்குல்ல, அதை வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதான். ஸோ வாங்க, அதாவது இது என்னென்னா ரைடு வராங்க, இந்த கிளப்பில் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைடு வராங்க. ஸோ அப்படியே டாக்ஸிக்காரனுடைய உழப்பையும் கெடுத்துட்டு அப்படியே இடிச்சிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க அந்த காரு இருக்கிறவங்கக்கிட்ட வந்துட்டு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா, இவங்க வந்துட்டு தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்துட்டு மறைச்சிருக்கணும். ஐ மீன் மீன்ஸ் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு முன்னாடி வர வேண்டியது. சரி இதையும் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லைனாலும் சரி உங்களுக்கு கதை புரியட்டுமே அப்படின்னு வந்துட்டு காமிச்சிட்ருக்கேன். புரியுதா? ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம், பிரச்சனை மீன்ஸ் அந்த துரத்துவானுங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ஏற்றிட்டுருக்கேன். வர வேண்டிய இடத்துக்கு வரலன்னாலும் வந்தாச்சு, அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு கைஸ். ஸோ வாங்க, அப்படியே வந்துட்டு அந்த சைடே வந்துட்டு போயிடாதீங்க, போனால் நம்மளை சிதைச்சிருவானுங்க. ஐ மீன் அந்த சைடில் வந்துட்டு போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா அந்த பெரிய இப்போ பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கீழே உழுந்து கற்றுக்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க. ஸோ துரத்துறானுங்க, எப்படியோ வந்துட்டு ஃபைனல் மிஷனையும் வந்துட்டு முடிச்சாச்சு கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஃபைனல் மிஷனையும் வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வராங்க, நம்மக்கிட்ட வந்துட்டு இது மாதிரி பேசுகிறாங்க. ஸோ உன் கூட வந்ததில் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீ வந்துட்டு எங்களுக்கே வேலை செய்யி, உன் கூட டிரைவிங் வந்ததுக்கு நல்லா இருந்துச்சு, ஸோ தேங்க்யூ அப்படின்னு வந்துட்டு போகிறாங்க. ஸோ மழை பெய்யுது கைஸ் நல்லாவே. ஸோ மிஷன் பாஸ்து $10,000 போடு, $10,000 கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் கைஸ். ஸோ அடுத்தது நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இது என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் தெரியாமல் மிஷனை ட்ரிகர் பண்ணி விட்டேன். ஸோ இங்கே தான் இந்த மிஷனை வந்துட்டு இருக்குது, பட் நான் அங்கே இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. அப்புறம் நானும் ஜோக்கர் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ வாங்க, அதாவது ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ ஜோக்கர் பண்ணா பாய் சொல்லு. ஸோ அதான் கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பை கைஸ்.